மகிழ்ச்சியான இதயம் உறுதியா இருக்க முடியுமான்ற தலைப்புல பேச இன்னைக்கு நம்ம கூட ஹைப்பர் டென்ஷன் இன் யங் பாப்புலேஷன் அலாங் வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹையர் ஹார்ட் ரேட்டுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் MTTM கார்டியாலஜி ARR ஹாஸ்பிட்டல் கடலூர்ல இருந்து வந்திருக்காரு. டாக்டர், உயர் ரத்த அழுத்தத்தை முழுமையா குணப்படுத்த முடியுமா? உயர் ரத்த அழுத்தம் என்ற ஹை பிபி முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா என்றால் இல்லை. இது பாரம்பரியம், உணவு பழக்க வழக்கம், வாழ்வியல் நடைமுறை போன்ற பல்வேறு காரணங்களால் வருவதால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர முற்றிலும் குணப்படுத்த இயலாது. பிபி அளவில் கட்டுப்பாடு மிக அவசியம். கட்டுக்குள்ளுள்ள ஒரு பிபியினால் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோய்களை வராமல் தடுக்க முடியும். ஒழுக்கமான உணவு பழக்க வழக்கங்கள், போதிய உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன் ஆகிய மனப்பயிற்சி, புகை மற்றும் மது பழக்கங்களை கைவிடல், முறையான மருந்துகள் மூலம் ஆரோக்கியமான பிபியை கட்டுப்படுத்தி வாழ முடியும். டாக்டர், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட பிபி அண்ட் ஹார்ட் அட்டாக் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? நிச்சயமாக சமீப காலமாக இள வயதினரிடையே ஹை பிபி மற்றும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுவது அதிகரித்துள்ளது. முன்னாடி 50-60 வயசுல வந்த இந்த நோய்கள் இப்போது 30-40 இள வயசுலேயே வந்து விடுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இள வயதினரிடையே சர்க்கரை மற்றும் ஹை பிபி மிக அதிகமாக காணப்படுகிறது. மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள், துரித உணவு, ருசிக்காக உணவில் சேர்க்கப்படும் மணமூட்டி, நிறமூட்டிகள், பொரித்த உணவு கலாச்சாரம், உடல் உழைப்பின்மை, உடற்பயிற்சியின்மை, மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், உடல் ஆரோக்கியம் மேல் அக்கறையின்மை, முக்கியமாக ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம், இதெல்லாம் தான் இளவயதினரிடையே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய முக்கிய காரணமாக இருக்கிறது. டாக்டர், ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருதய துடிப்பு ஒருவருக்கு அதிகரிக்க பல காரணங்கள் உண்டு. ஒருவர் பதட்டப்பட்டால் இருதய துடிப்பு மற்றும் பிபி பன்மடங்கு அதிகமாகும். ஆதலால் இருதயத்திற்கு வேலை பளு உடனடியாக கூடும். ஒரு அத்லெட்டுக்கோ யோகா, மெடிடேஷன் முறையாக செய்பவர்களுக்கோ இருதய துடிப்பு பார்த்தோம்னா மிக ஒழுங்காக கொஞ்சம் சராசரியை விட குறைவாக தான் இருக்கும். அதீத பயம், பதட்டம், கோபம் ஆகியவை இருதய துடிப்பு மற்றும் பிபியை அதிகரித்து ஹார்ட் அட்டாக் மற்றும் மாறுபட்ட இருதய துடிப்பு, ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் ஆகிய நோய்களை உண்டாக்கக்கூடும். கட்டுப்படுத்தப்பட்ட இருதய துடிப்பு ஆரோக்கியமான இருதயத்தின் முகவரி. வாழ்வியல் நடைமுறை மாற்றங்கள் மற்றும் மருந்து மாத்திரை மூலம் இதை நடைமுறைப்படுத்த முடியும். தேங்க்யூ டாக்டர்.